நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாமேன்னு சொல்றாரு. திராவிட மாடல் ஏற்கனவே 5 வருஷம் ஸ்கீமை சொல்லி திராவிட மாடல் 2.0 சொல்லிட்டு அடுத்த வருஷனை கிளியரா கொடுத்து வச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு வந்து டிவி பாருங்க, இல்லை புத்தகங்கள் படிங்க, படிச்சு அறிவு வளர்த்துங்க. அதெல்லாம் அப்பதான் தெரியும். நீங்க வேற சீமான் அண்ணன் பேசுறதே கேட்டீங்கன்னா அவர் ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா. உலக வரலாறே அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவர்கள் எல்லாம் யாருக்கிட்ட அரசியல் கத்துக்கிட்டாங்கன்னா சீமான் கிட்ட கத்துக்கிட்டவங்க. உலக தத்துவ ஞானிகள் அவர்கள் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் இவர் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதையும் சொல்லியிருப்பார். சொல்லாத விஷயமே அண்ணன் சீமானிடம் இருக்கவே இருக்காது. அதோடு நிறைவு செய்து விடுகிறேன். அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஒன்று. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பெரியார் சொன்னார், நிறைய அண்ணா சொன்னார். இது எப்படி நடுவில் இந்த கட் அண்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரு சின்ன பிட்டை மட்டும் எடுத்து அப்படி சொல்லிட்டு பின்னாடி சொன்னதை விட்டுருவாங்க, முன்னாடி சொன்னதை விட்டுருவாங்க. அதை மட்டும் எடுத்து சொல்லி இந்த கோயபல்ஸ் பரப்புரைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வழக்கத்தை வச்சிருக்கிறது அவங்க தான். மீதி முழு கண்டென்ட்டை படிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அண்ணன் சகோதரர் பதறினாரு. ஜீவசகாப்தன் அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இப்படி இவ்வளோ ஒரு முரண்பாடான கருத்தை பதிவு பண்ணுறாங்க. பசங்க போராட்டத்தில் ஈடுபடும் போது அண்ணா தம்பிகளா படிக்க போங்கப்பா, பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி உயிரை இழக்காதீங்கன்னு சொன்னது தப்பா? நெறிமுறைப்படுத்தினது தப்பா? என்னங்க இது? அப்படி சொன்ன ஒரு கருத்தை எப்படி திரிச்சு பேசுறீங்க? இதெல்லாம் நியாயமா? மக்களுக்கு தெரியுங்க, இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியுங்க. 80 வயசு 60 வயசு உட்கார்ந்துருக்காங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியாது. நீங்க சின்ன பிள்ளை. இவங்கெல்லாம் அரசியலை எப்படி பார்த்து வளர்ந்தவங்க. ஏதாவது போய் உங்க சீமானை விட்டுவிட்டு ஒரு 70 வயசு 85 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட போய் அண்ணா அப்ப அண்ணா என்னென்ன சொன்னாரு, உங்க ஊர்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு போய் கேட்டு நல்ல ஒரு ஆசிரியரை வச்சு அரசியல் கத்துக்குங்க சார். அதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நடிகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் தகுதியானவரா? அவர் சினிமா நடிச்சது உண்மைதான் சார். அவருக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய ரசிகர் பட்டாளம் உருவானது. இதை யாரும் மறுக்க முடியாது. அவர்களை எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்தி அரசியல் மயப்படுத்தினது அந்த மன்றத்தினுடைய தலைவராக இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் சினிமா நடிக்கிறத நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த ரசிகர் நிர்வாகிகளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க இவங்களை பார்த்துட்டு எங்களோட ஒப்பிட்டுறாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் அந்த ரசிகர் மன்றத்தோட மாநில பொருளாளர், நான் ஒரு நிர்வாகி. எனக்கு அரசியல் அறிவு இல்லையா? நாங்க பேசலையா? எப்படி நெறிமுறைப்படுத்தியிருக்காங்க, எப்படி வளர்த்துருக்காங்க அவங்க பிள்ளைங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இளைஞரணிக்கு நிர்வாகிகள் எந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய பின்புலம் சரிபார்க்கப்பட்டு மக்கள் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த மன்றத்தில் இருந்த ரசிகர் பெருமக்கள். எவன் பேர்லையும் கேஸ் கிடையாது, எவன் பேர்லையும் குற்ற பின்னணி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி இவங்க சொன்னாங்களா, கஞ்சா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, பொம்பளை கை இழுத்தம் பிடிச்ச அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி யாருமே நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்திருக்கா? அப்படிப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்களை தன்னோடு சேர்த்து கொண்டார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை விட ஒரு அரசியல் பண்பு ஒரு மனிதனுக்கு எப்படி சார் தனிப்பட்ட முறையில் வரும்? இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களே ஒரு நிர்வாகிகள் இருந்தாங்க, மன்றங்கள் இருந்துச்சு. அத்தனை இன்னைக்கு எங்க போச்சு தெரியுமா? எல்லாம் கட்சிக்குள்ள நிர்வாகிகள் அன்னைக்கு இருக்காங்க, அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா இருக்காங்க. எங்க என்ன தகுதி என்ன தகுதின்னு கேட்கிறாருல, 1.25 லட்சம் நிர்வாகிய ஒரு மண்டல கூட்டத்தில் கூட்டுறோம் சார். 4 மண்டல கூட்டத்தில் 5 லட்சம் நிர்வாகியை கூட்டி காட்டியிருக்கோம். என்ன தகுதியை பத்தி நீங்க அவரை பேசுறீங்க? அதிமுக கூட்டம் கூட்ட முடியுமா? ஒரு மாநாடு நடத்த யோகியதில் அதிமுகக்கு ஒரு இளைஞரணி ஒண்ணு கிடையாது. நீங்க மாநாடுன்னு சொல்லி நீங்க கூட்டமெல்லாம் நாங்க பார்க்கல. நீங்க ஆரம்பத்தில் நந்தகுமார் என்ன சொன்னாங்க, அதாவது மாற்றத்துக்கு தேவையானவற்றை நாங்கள் விசிலில் பார்க்கிறோம்னாரு. ஏங்க அது கூட்டமா சார்? ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு கூப்பிட்டு வச்சு எவன் என்ன நிர்வாகம்னே தெரியாது, வர்றான் அவன் அடிச்சுக்கிட்டு போறான். போற போக்கெல்லாம் அந்த குழந்தைகளை பார்த்து நாங்கள் வருத்தப்படுறோம். தம்பிகளா, எதிர்காலத்தில் நீங்கள்லாம் எங்களை நம்பி வர வேண்டிய காலம் இருக்கிறது. நீங்கள் மறுக்க முடியாது, எங்களுடைய பிள்ளைகள் தான். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை எட்டி உதைக்குது என்பதற்காக நாங்கள் உங்களை ஒதுக்க விரும்பவில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் அரசியலை புரிந்து கொள்வீர்கள். அன்றைக்கு அரவணைப்பதற்கு, இந்த விசில் கூட்டத்தையும் அரவணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதான் சார் அரசியல் மயப்படுத்துறது. புரியாம பண்றாங்க, அவ்வளவுதான். அதை சரிப்படுத்துறோம், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்க போகுது? அப்ப
இன்னும் அடுத்தபடியா நீங்க கேட்டீங்க, அப்படி ஒரு கூட்டத்தை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ள கொண்டு வந்து பெரிய இளைஞர் பட்டாளத்தை சேர்த்துனாரு. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு 40க்கு 39 வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றிக்கு பெரும் பிரச்சாரமாக அமைந்தது அந்த செங்கல். அந்த பிரச்சாரத்துக்கு பரிசாதான் இளைஞரணி செயலாளருங்கிற பொறுப்பை எல்லா மாவட்ட கழக செயலாளர்களும் சேர்ந்து எங்க கட்சிக்குள்ள நாங்க முடிவெடுத்ததை நீங்க யார் சார் கேள்வி கேட்கறதுக்கு? என்ன கமெண்ட் பண்றீங்க? தகுதி அடிப்படையில் தான் அவர் அந்த பொறுப்புக்கு வந்தாரு, சும்மா ஒன்றும் வரல. அதிமுக வாரிசுக்கு நீங்க வேணா தகுதி இருந்தவங்க இருந்தாங்கன்னா வச்சு நடத்துங்க, உங்களை யார் வேணாங்கிறா? ஒரு இளைஞரணின்னு ஒன்று இருக்குதா? ஒரு நிர்வாக கூட்டம்னு ஒன்று இருக்குதா? ஒரு கரும்பு இல்லாதனால தானே இப்படி பாதி பேர் விஜய் கட்சி பக்கம் சுத்திக்கிட்டு திரியிறான், மீதி பாதி பேர் எங்களோட வந்துட்டான். அதெல்லாம் அதிமுக சரி பண்ணிக்கணும், திருத்திக்கணும். பாரதிய ஜனதாக்கு பிரச்சனை என்னன்னா, கலைஞருக்கு பிறகு இங்க பெரிய வேக்கம் இருக்கு, இங்க தலைவரே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. அதை நிரப்புனதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு அரண் பெரிய அளவில் உருவாச்சு. சரி, இவருக்கு அப்ப யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்க. அதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும் அவதாரமா இன்னைக்கு நிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் ஜர்க்கு கொடுக்குது, ஆட்டங்கானது. அதனால நீங்க திரும்ப அதை டார்கெட் பண்றீங்க. பேசுங்க சார், நீங்க பேசினா தானே எங்க கருத்துக்களை நாங்க முன்வைக்க முடியும், நாங்க கருத்துக்களை பதிவிட முடியும். இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ரிசல்ட் மே 4 வரும்ல, அதுக்கப்புறம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கடைசி தேர்தல் இந்த தேர்தல் தான். அதை நீங்க மறுக்க முடியாது. நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்களேன். மகுடம் சூட்ட போவது திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 200 தொகுதிகளுக்கு மேல் எங்க தலைவர் 1 வருஷம் நிர்ணயம் பண்ணாரு, அந்த வெற்றியை உறுதியாக பெற்று தருவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய தலைவர் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது. அதே மன்னோன்னு சொல்லிடுறேன், அண்ணன் சீமான் அண்ணனோட நிலையம் தேர்தலுக்கு பிறகு தெரியும், மறுக்க வேண்டாம், பார்க்கத்தான் போகிறோம். விசில் வெடிக்கும்னாரு, வாயில வெடிச்சிருச்சுன்னா தலை வெடிச்சிரும்னே, கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து வெடிக்க வைங்கன்னு அப்படிங்கிற சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.